நல்ல சாஃப்டான ரவை தோசையை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து வறுத்த ரவை எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து துருவி சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதுக்கு கூட 2 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க, அதையும் வெட்டி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி சின்னதாக வெட்டினது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து 1.5 கப்பு நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ சேர்த்தா போதும், ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கண்டாம். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த ரவையை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆன பிறகு கரண்டியை வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாவை வந்து நல்லா கலக்கி விட்டுறணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சேர்ந்தால வரும். இதை மாதிரி நல்லா கலக்கி விட்ட பிறகு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லா கனமாக தான் ஊற்றிருக்கேன் தோசையை. இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடணும். வேகணும் 2 பக்கம் நல்லா, அப்போ தான் தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்னி கூட எல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.